அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்க கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்க. பணம் சேர்வது மட்டுமல்லாது உங்கள் தலையெழுத்தே மாறும். இப்போ ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த விஷயத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த விஷயத்தை செய்யக்கூடிய உங்கள் மேலே உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நிறைய பேருக்கு அவங்க மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. நான் செஞ்சு அது சரி வருமா, நான் செஞ்சால் இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே கேட்டு அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த விஷயத்து மேலே கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்கிறோம், பக்கத்து வீட்டில் சொல்லியிருப்பாங்க, ஏற்ற வீட்டில் சொல்லியிருப்பாங்க, சரி அவங்களுக்குலாம் அது நல்லா நடந்துச்சு, இல்லை நம்மளும் செய்யலாம் அப்படின்னு அந்த விஷயத்தை நம்புவாங்க. ஆனால் அடுத்த கொஸ்டின், இதை நாம் செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிற டவுட், அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத தனமும் உண்டாகும். அப்போ நாம் செய்யக்கூடிய விஷயமானது நம்மளும் நம்பணும், செய்யக்கூடிய விஷயத்தையும் நம்பணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய வார்த்தையும் அப்படித்தான். இந்த வார்த்தையை உங்களை நம்பி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் தொட்ட காரியத்திலலாம் வெற்றி கிடைக்குங்க. ஏன்னா அந்த பிரபஞ்சத்தின் சக்தி நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான சக்தி கிடையாது, அளப்பரிய சக்தி. நம்மளை சுற்றி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மக்கிட்ட இழுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஒன்று தியானம் பண்ணணும், இல்லை அப்படின்னா அதற்கான சில வழிமுறைகளை பின்பற்றணும். அதற்கான வார்த்தைகள், ஸ்விட்ச் போர்டு, ஏஞ்சல் நம்பர்ஸ், அதாவது நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள், வழிபாடுகளை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்களை பற்றி தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்துட்ருக்கிறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே கண்ணாடியை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை ஒரே ஒரு முறை மட்டுமாவது சொல்லுங்கள். இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு, உங்கள் பெற்றோர்களுக்கு, எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லிக்கோங்க. எல்லாரும் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது ஜெயிச்சவங்கெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பாராட்டுறேன். அப்போ அவங்களுடைய வெற்றிக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை, அவங்களே ஜெயிச்சவங்க தான் நான் சுயம்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சுயம்புமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதை தாங்கிக் கொள்ள ஒரு பூமி கண்டிப்பாக வேணும். உங்களை ஒரு பூமி தாங்கிட்டு இருக்கிறதுனால தானே உங்களால் வெற்றியை பெற முடியுது. அப்போ நம்மை தாங்கி கொண்டிருக்கும் இந்த பூமிக்கும், நம்மளை தாங்கி சுமந்த பெற்றோருக்கும், நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய கொட்டி கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்யுங்க. கண்ணாடியை பார்த்துட்டு வசி 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 வசின்னு சொல்லுங்க. உங்களை சுற்றி நீங்கள் வசி வசின்னு சொல்கிற வார்த்தை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வசியப்படுத்தும். அதுவும் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண்ணாடியை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி, புது எனர்ஜி உங்களுக்குள்ளே உண்டாகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியுங்களா? எதை செஞ்சாலும் எனக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் வரும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அப்போ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு சந்தோஷமாக, ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் நமக்கு இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா செஞ்சு அதில் நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கிற மாதிரி நம்மளே நடந்துப்போம் இல்லையா? நம்ம மேலே கண்டிப்பாக நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மாதிரி எனக்கு பணம் வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு கடன் ரொம்ப இருக்குது, அதை அடைக்க முடியல அப்படிங்கிறவங்களுமே இந்த வார்த்தையை சொல்லுங்களேன். மற்ற எல்லா விஷயங்களும் உங்கள் கண்ணு முன்னாடி தெரியவே செய்யாது. அந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்கள் கூட ஒரு கவசமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதை 21 நாட்கள் மட்டும்தான் சொல்லணும் கிடையாது, எல்லா நாட்களுமே தாராளமாக சொல்லலாம். 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து சொல்லும்போது அது நல்ல ஒரு உத்வேகத்தை உங்களுக்கு கொடுக்கறத உங்களால் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.